குயிலோசை கேட்குதா? காலை இளம்பருதி கானம் இசைக்கும் குயில். பாரதி ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடுவான்ல. காலை இளம்பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் நெருப்பெதிரே சேர்மணி போல் மோகனமான் ஜோதி பொருந்தி முறை தவறா வேகத் திரைகளினால் வேத பொருள்வாடி வந்து தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை எனும் திருநகரின் மேற்கே சிறுதொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை நாற்கோணத்துள்ளவள நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்த்த பெருஞ்சோலை. அந்த மாஞ்சோலை அதனிலோர் காலையிலே வேடர் வராத விருந்து திருநாளில் பேடை குயிலொன்று பெட்புறவோர் வான்கிளையில் வீற்றிருந்தே ஆண் குயில்கள் மேனி புலகமுற ஆற்றல் அழிவு பெற உள்ள தணல் பெருக சோலை பறவையெல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடனில் கருத்தின்றி கேட்டிருக்க இன்னமுதை காற்றினடை எங்கும் கலந்தது போல் மின்னற் சுவைதான் மெலிதாய் மிக வினிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மேகினியால் இந்த ஒரு வெய்தித்தான் ஏற்றம் விளங்குதல் போல் இன்னிசை கீத பாடல் இசைத்திருக்கும் இந்த இதனை முன்னிக் கவிதை வெறி மூண்டே நனவழிய பட்ட பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் யான் கன்னி குயிலொன்று காவிடத்தே பாடியதோர் இன்னிசை பாட்டினிலே யானும் பரவசமாய் மனித உரு நீங்கி குயிலுருவம் வாராதோ இனிதி குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி களியுடனே வாழோமோ நாதக் கனலினிலே நம்முயிரை போக்கோமோ என்று பல வெண்ணி ஏக்கமுற பாடிற்றால் அன்று நான் கேட்டது அமரர்தான் கேட்பாரோ. குக்கூவென்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருளெல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கே அந்த பொருளை அவனிக் குறைத்திடுவேன் விந்தை குரலுக்கு மேதினியீர் என் செய்கேன்.